So good morning. இது வரைக்கும் நம்ம ஜியோஜீப்ராவில் வந்து 4 யூனிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 4 யூனிட்லையும் வந்து நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னா வந்து ஜியாமெட்ரிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அல்ஜிப்ராய்க்கு வியூ பார்த்துருக்குறோம், கிராஃபிக்ஸ் வியூ வந்து பார்த்துருக்குறோம். ஸோ எப்படி அல்ஜிப்ராய்க்கு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து கிராஃபிக்கலாக அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். சில ஒரு கிராஃபிக்கல் இருந்துச்சுன்னா அதை எப்படி அல்ஜிப்ராய்க்கு இன்புட்டாக கொடுக்க முடியும். ஸோ எப்படி வந்து இன்சர்ட் பண்ணிடலாம், கிராஃபிக் வியூவில் வந்து ஒரு இமேஜை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணலாம், அதுக்கு வந்து எப்படி ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்துருந்தோம் இந்த 4 யூனிட்டில். ஸோ இப்போ வந்து 5th யூனிட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 5th யூனிட்டில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்ப்ரெட்ஷீட் வியூ, இதை பற்றி தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஹவு டு கம்பைன் ஸ்ப்ரெட்ஷீட் வியூ அண்ட் கிராஃபிக்ஸ் வியூ. ஸ்ப்ரெட்ஷீட் வியூவையும் கிராஃபிக்ஸ் வியூவையும் வந்து எப்படி கம்பைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு section. So GeoGebra provides different view of mathematical objects. So mathematical object, எந்த ஒரு mathematical objectக்கும் different types of views நம்மளோட பார்வைகளை வந்து கொடுக்கறது தான் இந்த GeoGebra. அதாவது நீங்கள் அதை ஒரு mathematical objectை வந்து இங்கே ஜியாமெட்ரியாக கொடுக்கலாம், இல்லை அல்ஜிப்ரா மாடலில் கொடுக்கலாம், இல்லை கிராஃபிக்கல் மாடலில் கொடுக்கலாம். இதை மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸாக வந்து ஜியோஜிப்ராவை வச்சு நீங்கள் மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கிராஃபிக்ஸ் வியூ, அல்ஜிப்ராய்க் வியூ அண்ட் ஸ்ப்ரெட்ஷீட் வியூ அப்படின்ட்டு. தேர்பை ஆல் representations of the same objects are linked dynamically and adapt automatically to changes made to any of the representations, no matter how they were initially created. So thereby all representations of the same objects are linked dynamically. சேனா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான், அந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஜியாமெட்ரிக்கலாக வந்து கொடுக்குறோம், அதையே வந்து அல்ஜிப்ராவாக கொடுக்குறோம், அதையே வந்து நம்ம கிராஃபிக்கல் வியூவாகவும் வந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டோம். ஸோ நம்ம என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இது மூணையுமே வந்து ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணலாம். ஸோ லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டைப்பில் நம்ம சேஞ்ச் பண்ணாலுமே அது மூணுலேயுமே வந்து என்னவாயிக்கும் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிக்கும். நோ மேட்டர் ஹவு தே வேர் கிரியேட்டட் இனிஷியலி. ஸோ இனிஷியலாக அது நம்ம ஜியாமெட்ரியாக க்ரியேட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அல்ஜிப்ராவாக க்ரியேட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, கிராஃபிக்கலாக க்ரியேட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம எப்படி க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அதை வந்து ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றுலுமே பண்ணக்கூடிய சேலஞ்ச் வந்து மூணுலேயுமே வந்து நமக்கு அடாப்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுதான் அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து அல்ஜிப்ராய்க் வியூ இருக்குது, கிராஃபிக்ஸ் வியூ இருக்குது, கிராஃபிக்ஸ் வியூ 2 இருக்குது, ஸ்ப்ரெட்ஷீட் வியூ அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது ஜியாமெட்ரிக்கல் மாடல், இது கிராஃபிக்கல் மாடல், இது அல்ஜிப்ராய்க் மாடல், இது ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ இதே ஒரே விண்டோவில் நம்ம எல்லாத்தையுமே வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து நம்ம ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் செல் இன்புட். ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது தான் வந்து ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எக்ஸலில் நமக்கு தெரியும் எப்போவுமே வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து நேம் உண்டு அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஏரோ அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னா இதை வந்து நம்ம A1 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது காலத்தை வந்து நம்ம A2 அப்படின்ட்டு சொல்லுவோம், தேர்டு காலத்தை A3 அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ ரெண்டாவது ரோ வந்து B இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு காலத்தை வந்து நம்ம B1 அப்படின்ட்டு சொல்லுவோம், ரெண்டாவது காலத்தை B2 அப்படின்ட்டு சொல்லுவோம், மூணாவது காலத்தை B3 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை மாதிரி போய்கிட்டே வந்து இருக்கும். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து ஒரு நேம் உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஜியோஜீப்ராஸ் ஸ்ப்ரெட்ஷீட் வியூ, எவ்ரி செல் ஹேஸ் ஏ ஸ்பெசிஃபிக் நேம். ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக் நேம் உண்டு. தட் அலோஸ் யூ டு டைரக்ட்லி அட்ரஸ் ஈச் செல். ஸோ அது மூலமாக நம்ம ஒவ்வொரு செல்லை வந்து டைரெக்டாகவே அட்ரஸ் பண்ணிக்க முடியும். B5 என்ன இருக்குது, C10 என்ன இருக்குது, E11 என்ன இருக்குதுன்னு டைரெக்டாக அட்ரஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், த செல் இன் காலம் A and row 1 இஸ் நேம்ட் ஆஸ் A1. You cannot only use numbers in spreadsheet cells but all types of mathematical objects. நம்ம இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வியூவில் ஒரு செல்லில் நம்பரை மட்டும் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நம்மளால் மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸையுமே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். யூ கேனாட் ஒன்லி யூஸ் நம்பர்ஸை மட்டும் யூஸ் பண்ண
நோன்னு இல்லை, நம்பர்ஸை தவிர்த்து நம்மளால் மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸையும் யூஸ் பண்ண முடியும். தட் ஆர் சப்போர்ட்டட் பை ஜியோஜீப்ரா. எக்ஸாம்பிள் கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸு, லைன்ஸு எல்லாமே. If possible, GeoGebra immediately displays the graphical representation of the object you entered into spreadsheet cell. Suppose the spreadsheet cell நீங்கள் y equal to x square plus 2x plus 5 அப்படின்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தீங்க. இந்த ஈக்குவேஷனுக்கான லைன் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக கூட GeoGebra நமக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேவா? Thereby the name of the object matches the name of the spreadsheet cell used initially created. Okay, by default spreadsheet objects are classified as auxiliary objects in the algebraic view. இதெல்லாம் one wordல பார்த்துக்கோங்க. Spreadsheet objects are classified as ஆக்சிலரி ஆப்ஜெக்ட்ஸ். ஸ்ப்ரெட்ஷீட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம ஆக்சிலரி ஆப்ஜெக்ட்ஸாக தான் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்போம் அல்ஜிப்ராய்க் வியூவை பொறுத்தவரையில். யூ கேன் ஷோ ஆர் ஹைட் தீஸ் ஆக்சிலரி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்மளால் ஷோ பண்ணவும் முடியும், ஹைட் பண்ணவும் முடியும் by selecting the auxiliary objects from the styling bar at the top of the algebraic view. ஸோ நம்மளால் ஸ்ப்ரெட்ஷீட் வியூவை யூஸ் பண்ண முடியும். சரி, ஹவு டு ரெக்கார்ட் ஸ்ப்ரெட்ஷீட், அதுதான் இந்த ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸ்ப்ரெட்ஷீட்க்கு எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் த நியூ ஜியோஜிப்ரா விண்டோ. ஸோ ஜியோஜிப்ரா விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். கோ டு பெர்ஸ்பெக்டிவ்ஸில் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட்டையும் கிராஃபிக்ஸையும் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏற்கனவே தெரிஞ்ச டூல்ஸ் எல்லாம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிம்பிளை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கணும், இது வந்து ஸ்லைடர் டூல் அப்படிங்கிறது. ஸோ கிரியேட் ஏ ஸ்லைடர் ஏ வித் டிஃபால்ட் இன்டர்வல் அண்ட் இன்க்ரிமெண்ட் 1. ஸோ டிஃபால்ட் இன்டர்வல்னால் ஏ கமா பி அப்படின்ட்டு தெரியும்ல. ஸோ ஏ கமா பின்னா அடுத்து ஏ கமா பி ப்ளஸ் 1, ஏ கமா பி ப்ளஸ் 2, இதை மாதிரி இன்டர்வல் 1 வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஸ்லைடரை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா செலக்ட் டூல் ஸ்லைடருங்கிற டூலை எடுத்துக்கிட்டு கிராஃபிக்ஸ் வியூவில் கிளிக் பண்ணிவிட்டு டு செட் த பொசிஷன் ஃபார் த ஸ்லைடர் எந்த பொசிஷனில் வேணுமோ கிராஃபிக்ஸ் வியூவில் அங்கே போய் அந்த டூலை வச்சுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லைடர் வந்து க்ரியேட் ஆகிடும். அது தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு டூல் பார்த்தோன்னா இந்த டூல் ஏ கமா 2a அப்படிங்கிற இந்த டூல். ஸோ திஸ் கிரியேட்ஸ் த பாயிண்ட் ஏங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு பை என்டரிங் ஏ ஈக்குவல் டு 2a இந்த இன்புட் பார். ஸோ இன்புட் பாரில் வந்து நம்ம ஏ கமா 2a அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கு the value of the slider A determines the x coordinate of the point A while the y coordinate is a multiple of this வேல்யூ. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்லைடரை வந்து க்ரியேட் பண்ணக்கூடியது ஏங்கிற பாயிண்டில். ஓகேவா? சரி, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டூல். ஸோ இந்த டூல் எதுக்காக அப்படின்னா லேபிள் பண்ணுறதுக்காக. லேபிள் அப்படிங்கிறது வந்து நேம் அப்படிங்கிறது தெரியும். இட் ஷோஸ் த லேபிள் ஆஃப் த பாயிண்ட் ஏ இன் த கிராஃபிக்ஸ் வியூ. ஸோ கிராஃபிக்ஸ் வியூவில் அதனோட லேபிளை வந்து கொடுக்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்சர். This changes the value of the slider to examine different positions of the point A. So slider-ஓட வேல்யூவை சேஞ்ச் பண்ணி ஸ்லைடரை டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் வந்து காட்டக்கூடியதுக்கு இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டூல் இது தெரியும் நமக்கு, ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு, ஜூம் இன் ஜூம் அவுட்டுன்னு தெரியும். ஸோ இந்த டூல் வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக இந்த டூலை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? திஸ் யூஸ் டூல்ஸ் மூவ் கிராஃபிக்ஸ் வியூ ஆஸ் வெல் அஸ் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் டு அட்ஜஸ்ட் த விசிபிள் பார்ட் ஆஃப் த கிராஃபிக்ஸ் வியூ. ஸோ நமக்கு வந்து ஒரு நம்மளோட இமேஜ் அல்லது நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து கிராஃபிக்ஸ் வியூவோட ஒரு ஓரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை சென்டர் பார்ட்டுக்கு மூவ் பண்ணி கொண்டுட்டு வரதுக்கு வந்து இந்த மூவ் அப்படிங்கிற இந்த டூலை வந்து பயன்படுத்துவோம். ஸோ அதை மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் டூலையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ரெக்கார்டிங் டூல் ஃபார் ஸ்ப்ரெட்ஷீட் வியூ. ஓகேவா? திஸ் record the coordinates for different positions of point A to spreadsheet. அதாவது select tool record to spreadsheet. இந்த tool record அப்படிங்கிற இந்த டூலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் ஸ்ப்ரெட்ஷீட்டில் வச்சு. ஓகேவா?
then click on the point A in order to highlight it. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் ஏவை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் ஏ வந்து ஹைலைட் ஆகிடும். The coordinates for the actual position of the point A are immediately entered into cell A1. ஸோ அப்போ ஏங்கிற பாயிண்டில் வந்து 3,1 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்மளோட இடத்துல 3,1 அப்படிங்கிறது வந்து ரெக்கார்ட் ஆயிரும். அதாவது கிராஃபிக்ஸ் வியூவில் நம்ம கிராஃப் வரைஞ்சி வச்சுருப்போம். அந்த கிராஃபோட வியூவை வேல்யூஸை வந்து எப்படி ஸ்ப்ரெட்ஷீட்டில் ரெக்கார்டு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேசிகிட்ருக்குறோம். ஸோ வந்து நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் அப்படிங்கிற இந்த டூலை வந்து நம்ம எடுத்துக்கணும். ரெக்கார்டுங்கிற டூலை எடுத்துக்கிட்டு பாயிண்ட் ஏவை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த பாயிண்ட் ஏவோட பொசிஷன் என்னவோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட்ஷீட்டில் அந்த செல்லில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கார்ட் ஆயிடும். ஓகேவா? த கோஆர்டினேட்ஸ் ஃபார் த ஆக்சுவல் பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் ஏ ஆர் இமீடியட்லி என்டர்ட் இன் டு த செல் A1. ஸோ A1ல் வந்து ரெக்கார்ட் ஆகும். அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் B1ல வந்து ஒய் கோஆர்டினேட். ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்படி A1 இப்படி B1 இருந்ததுன்னா இங்கே 3 இங்கே 3,1ங்கிறது இப்படி ரெக்கார்ட் ஆகும். 4,-5ங்கிறது இப்படி ரெக்கார்ட் ஆகும். 2,-2ங்கிறது இப்படி ரெக்கார்ட் ஆகும். இதை மாதிரி வந்து வேல்யூஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே போகும். நவ் சேஞ்ச் த வேல்யூஸ் ஆஃப் த ஸ்லைடர் ஏ இன் ஆர்டர் டு ரெக்கார்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஆல் அதர் பாசிபிள் பொசிஷன்ஸ் ஆஃப் த பாயிண்ட். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். Do not switch another tool before moving the slider. ஸோ ஆனால் இந்த ஸ்லைடரை வந்து மூவ் பண்ணி அந்த வேல்யூஸை ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் வேறு டூலை வந்து நீங்கள் எடுக்காதீங்க. ஸோ வேறு டூலை எடுக்காமல் இதை ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்ம வேல்யூஸை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஜியோஜிப்ராவோட ஸ்ப்ரெட்ஷீட் வியூ வித் கிராஃபிக்ஸ் வியூ வந்து இப்படி தான் வந்து இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுதான் கிராஃபிக்ஸ் விண்டோ. இதில் டூலை பாருங்கள். இந்த டூல் இருக்குதா? இது நியூ பாயிண்ட் டூலா? இது செக்மெண்ட்டா? இதுவும் ஒரு செக்மெண்ட்டா? இந்த டூல் எதுக்குன்னு நமக்கு தெரியுமா? இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு, இது டெக்ஸ்ட்டுக்கு, இதுதான் வந்து ஸ்லைடருக்கு, ஸோ இது வந்து கர்சரை வந்து மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சைமல்டேனியஸாக நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட கிராஃபிக்ஸ் வியூ. ஸோ அதை மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்ப்ரெட்ஷீட் வியூ. ஓகேவா? ஸோ கிராஃபிக்ஸ் வியூவில் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது இருக்குது? -5, -10. அதாவது எக்ஸ் ஆக்சஸில் -5, ஒய் ஆக்சஸில் -10. அதாவது இந்த பாயிண்ட் இருக்குதா? -5 -10ன்னு. ஸோ இப்போ ஏ அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை நம்ம கிளிக் பண்ணதும் அதனோட வேல்யூ என்ன? -5 -10. அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னவாயிடுது பாருங்கள். ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்துடுதா? எக்ஸோட வேல்யூ -5ங்கிறது இங்கே இருக்கும், ஒய்யோட வேல்யூ -10ங்கிறது இங்கே இருக்கும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னது பாருங்கள். ஏக்கு அடுத்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டா? இந்த பாயிண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்திருக்கும். எக்ஸாக்டாக நம்ம வந்து சொல்ல முடியாது, நீங்கள் அது கிராஃபிக்ஸ் வியூவில் போடும்போது வரும். ஓகேவா? கரெக்டாக. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதனோட பொசிஷன் வந்து -4, -8 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு -4, -8 அதை கிளிக் பண்ணவும் ஸ்ப்ரெட்ஷீட் வியூவில் அதனோட வேல்யூ வந்து ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி ஸ்லைடரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து நம்ம வைக்க என்னவாகும் அப்படின்னா அதனோட பொசிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்ப்ரெட்ஷீட் வியூவில் வந்து ரெக்கார்ட் ஆகாமல் இருக்குது. இதுதான் ரெக்கார்டிங் டு ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது. ஸோ இதையும் வந்து நீங்கள் ஜியோஜிப்ராவில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த ஆக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டிவ் காப்பி அண்ட் லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. ஸோ ரிலேட்டிவ் காப்பி அண்ட் லீனியர் ஈக்குவேஷன்னா என்னது? ஃபஸ்ட்டு ஓப்பன் த ஜியோஜிப்ரா விண்டோ. ஸோ ஜியோஜிப்ரா விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கோ டு பெர்ஸ்பெக்டிவ்ஸில் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட்டையும் கிராஃபிக்ஸையும் வந்து சேர்ந்தாப்பில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்பவும் போல் இந்த டூலை வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும். இந்த டூல் எதுக்குன்னு தெரியும்ல? மூவ் பண்ணுறதுக்கு தானே. ஸோ ஆக்டிவேட் த டூல் மூவ் கிராஃபிக்ஸ் வியூ அண்ட் ட்ராக் the origin of the coordinate system close to the lower left corner of the graphics view. So இந்த move tool யூஸ் பண்ணணும் and drag the origin of the coordinate system. origin இது இருக்கும்ல,
ஸோ அந்த ஆரிஜினை வந்து லோயர் லெஃப்ட் கார்னர், நம்மளோட லோவர் லெஃப்ட் கார்னர் கிராஃபிக்ஸ் வியூவோட கடைசி கார்னருக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இங்கே டயக்ராமில் இருக்குது பார்த்தீங்களா, லோயர் லெஃப்ட் கார்னருக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறோமா இந்த ஆரிஜினை. இதுதானே கிராஃபிக்ஸ் வியூ. இந்த கிராஃபிக்ஸ் வியூவோட லோயர் லெஃப்ட் கார்னருக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுதான் வந்து நம்ம செஞ்சுருக்கிறோம், டு த லோயர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த கிராஃபிக்ஸ் வியூ. ஸோ நெக்ஸ்ட் டூல் பாருங்கள், இந்த டூலில் 0,0 அப்படிங்கிறது. ஸோ இதை பாயிண்ட்டு மார்க் பண்ணுறதுக்கு தானே. ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வியூ, கிளிக் ஆன் த செல் A1, என்டர் த பாயிண்ட் கோஆர்டினேட்ஸ் 0,0. ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் வியூவில் போகணும். ஸ்ப்ரெட்ஷீட் வியூவில் போனீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட் வியூவில் போய் ஃபஸ்ட்டு என்னது செய்யணும் அப்படின்னா வந்து 0,0 அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னவாகும், A1ல் வந்து 0,0 அப்படிங்கிறது வந்து மார்க் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் A2ல் பாருங்கள். A2ல் நீங்கள் என்னது கொடுக்குறீங்கன்னா 1,1 அப்படின்ட்டு கொடுத்துருக்கீங்களா. அப்போ A2ங்கிற பாயிண்ட் வந்து எதில் மார்க் ஆகும் பாருங்கள், 1,1 அப்படின்னா இதில் மார்க் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்ஷீட் வியூவில் வந்து நீங்கள் 2,2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 2,2ல் A3 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து மார்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரெட்ஷீட் வியூவில் வேல்யூஸ் கொடுக்க நமக்கு கிராஃபிக்ஸ் வியூவில் வந்து பாயிண்ட் வந்து மார்க் ஆகிட்டே வந்து போகும். ஓகேவா? சரி. ஸோ இது எதுக்காக அப்படின்னா லேபிள் பண்ணுறது அப்படின்னு தெரியும்ல, A1, A2, A3, A4ன்னு லேபிள் பண்ணி காட்டணும், அதுக்காக அது. ஸோ ஷோ த லேபிள் ஆஃப் போத் த பாயிண்ட்ஸ் இன் த கிராஃபிக்ஸ் வியூ. ஸோ பாயிண்ட்ஸை வந்து கிராஃபிக்ஸ் வியூவில் லேபிள் பண்ணி காட்டுறதுக்காக அந்த டூல். ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்து ரிலேட்டிவ் காப்பி. Relative copy the inserted point coordinates to other cells in the column A. அதாவது it highlights both the cells A1 and A2 by using the mouse. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸையுமே வந்து நமக்கு என்ன செஞ்சு காட்டியிருக்கோம்னா ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம். இந்த மாதிரி டார்க் ப்ளூ கலர்ஸில் ஹைலைட் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ கிளிக் ஆன் த லிட்டில் ஸ்கொயர் அட் த லோயர் ரைட் கார்னர் ஆஃப் த ஹைலைட்டட் செல் ரேஞ்ச். Hold the mouse button and drag the pointer drop down to cell A11. ஸோ A11 வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், இழுத்துட்டே போனீங்கன்னா வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு என்னவாக ஆரம்பிக்கும் அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். 1 1 2 2 3 3 4 4ன்னு அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரிலேட்டிவ் காப்பி அப்படிங்கிறது. ரிலேட்டிவ் காப்பினா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து வேல்யூஸ் வந்து காப்பி ஆக ஆரம்பிச்சிடும். விச் டிஃபால்ட் வேல்யூ 1 1 1 1 1 கூடி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து வேல்யூஸை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரிலேட்டிவ் காப்பி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து மூவ்னு தெரியும். யூஸ் த டூல் மூவ் கிராஃபிக்ஸ் வியூ அப்படிங்கிறது as well as the zoom in zoom out adjust the visible part of the graphics view. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிராஃபிக்ஸ் வியூவை அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து ஸ்ப்ரெட்ஷீட் கிராஃபிக்ஸ் வியூவில் வந்து கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த கிராஃபில் உள்ள பாயிண்ட்டை எப்படி ஸ்ப்ரெட்ஷீட் வியூவில் கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ அதனோட ரிவர்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட் வியூவில் நம்ம வேல்யூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கிராஃபிக்ஸ் வியூவில் வந்து பாயிண்ட் எப்படி மார்க் ஆகுது ரிலேட்டிவ் காப்பி எடுத்து அப்படிங்கிறது தான் இந்த இது. ஓகேவா? ஸோ இதனோட டாஸ்க் வந்து இங்கே என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாமின் the coordinate of the point sequence. point sequence ஓட coordinates வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். அதாவது வாட் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் கிரியேட்டட் இஃப் யூ அப்ளை த ரிலேட்டிவ் காப்பி ஃபீச்சர் இன் த ஜியோஜிப்ரா. ஸோ ரிலேட்டிவ் காப்பி அப்படின்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இப்படி 1 1 மட்டும்தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஒரு டாஸ்காக எடுக்கலாம். வாட் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் கிரியேட்டட் இஃப் யூ அப்ளை த ரிலேட்டிவ் காப்பி ஆஃப் த ஃபீச்சர் இன் த ஜியோஜிப்ரா ஸ்ப்ரெட்ஷீட் the way it is described above. சரி. ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஃபைண்ட் த மேட்சிங் ஈக்குவேஷன். மேக் எ ப்ரெடிக்ஷன் அபவுட் அன் ஈக்குவேஷன் தட் வுட் கிரியேட் எ கிராஃப் கோயிங் த்ரூ ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் திஸ் சீக்வன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரெட்ஷீட் வியூவை வச்சு கிராஃபிக்ஸ் வியூவை வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போ இந்த கிராஃபிக்ஸ் வியூவை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா?
அப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும்னா அல்ஜிப்ராயிக் வியூவில் இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், இந்த கிராஃபோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு டாஸ்காக எடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரெண்டாவது டாஸ்க். மேக் எ ப்ரெடிக்ஷன் அபவுட் an equation that would create a graph going through all the point of the sequence. எல்லா பாயிண்ட் வழியாகவும் போகிற மாதிரி ஒரு கிராஃப் இருக்கும். Enter this equation into the input bar in order to check your prediction. ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் ரைட்டானு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு டாஸ்கையும் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். இதுதான் ரெண்டாவது ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ தேர்ட் ஆக்டிவிட்டி என்னது அப்படின்னா பெஸ்ட் ஃபிட் லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் அப்படிங்கிறத வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவை, எப்பயும் போல் வந்து ஜியோஜிப்ரா விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கணும், ஸ்ப்ரெட்ஷீட் அண்ட் கிராஃபிக்ஸ் வியூவை வந்து எடுத்து வச்சுக்கணும். அதை மாதிரி வந்து ஆப்ஷன்ஸில் வந்து நியூ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த லேபிளில் தான் வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா என்டர் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த ஸ்ப்ரெட்ஷீட் செல். ஸோ A1 போன டாஸ்கில் பார்த்தோம்ல, A1 B1ன்னு இருந்ததுல்ல, A1ங்கிற செல் இருக்குது, B1ங்கிற செல் இருக்குதா? ஸோ இதில் வந்து நம்ம வேல்யூஸை வந்து நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி வேல்யூஸை என்டர் பண்ண போகிறோம்? A1ல் வந்து 1ங்கிறத என்டர் பண்ணுறோம், A2ல் 5ங்கிறத வந்து என்டர் பண்ணுறோம், A3ல் வந்து A1ல் வந்து 1, A2ல் வந்து 5, A3ல் வந்து 2, A4ல் வந்து 8, A5ல் வந்து -2 அப்படிங்கிறத வந்து என்டர் பண்ணிக்கிறோம். லைக்வைஸ் B1ல் வந்து -1, B2ல் வந்து 2, B3ல் வந்து 3, B4ல் வந்து 4 அண்ட் B5ல் வந்து 1 அப்படிங்கிறத வந்து என்டர் பண்ணிக்கிறோம். அதாவது ஸ்ப்ரெட்ஷீட் வியூவில் வந்து நம்ம என்டர் பண்ண போகிறோம். இது வந்து நமக்கு கிராஃபாக வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் வியூவில் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டூல், இது வந்து புதுசான டூல் பார்த்தீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ இந்த டூல் எதுக்காக? யூஸ் திஸ் டூல் டூ வேரியபிள் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் இன் ஆர்டர் டு கிரியேட் த ஃபங்க்ஷன் தட் பெஸ்ட் ஃபிட் யுவர் டேட்டா பாயிண்ட்ஸ். அது ரெக்ரெஷனுக்காக. ஓகேவா? த ஹைலைட் த செல் அண்ட் தென் கிளிக் த டூல். ஸோ நம்மளோட செல்லை வந்து நம்ம ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டூலை வந்து நம்ம கிளிக் பண்ணால் போதும். Then try to find the function that best fit your points by selecting the different regression model. ஓகேவா? ஸோ அப்போ அதனோட கிராஃபிக்கல் வியூ வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்குது, ரெக்ரெஷன் மாடல் அப்படிங்கிறது. ஓகேவா? இது லீனியராக என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இதை மாதிரி லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்டையும் வந்து உங்களால் ஜியோஜிப்ராவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? சரி. ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம மெயினாக பார்த்துருக்கிறது வந்து ஸ்ப்ரெட்ஷீட் வியூவை பற்றி தான் வந்து பார்த்தோம். ஸோ அதாவது ஜியோஜிப்ராவில் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து ஒரே மேத்தமெட்டிக்கல் மாடலை வந்து ஜியாமெட்ரியாக ரெப்ரசன்ட் பண்ணலாம், கிராஃபாக ரெப்ரசன்ட் பண்ணலாம், அல்ஜிப்ராவை ரெப்ரசன்ட் பண்ண முடியும், ஸ்ப்ரெட்ஷீட்டாகவும் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து ஜியாமெட்ரிக்கல் பற்றி பார்த்துட்டோம், அல்ஜிப்ராவை பற்றி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து கிராஃபிக்ஸ் வியூவை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த யூனிட்டில் வந்து ஸ்ப்ரெட்ஷீட் வியூவை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ப்ரெட்ஷீட் இஸ் நத்திங் பட் த எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மாதிரியே தான் வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டு. ஸோ இதனோட கிராஃபிக்ஸ் வியூவில் இருக்கிறது ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து வழக்கம் போல் நேம்ஸ் உண்டு. நீங்கள் கிராஃபிக்கல் வியூவில் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கிராஃபில் ஸ்ப்ரெட்ஷீட்டில் போய் எப்படி உட்காரும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் இது ஹவு டு ரெக்கார்ட் டு ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ எப்படி ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து வேல்யூஸை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா கிராஃபிக்கல் வியூவில் வந்து கிராஃபை வந்து பாயிண்ட்டை வந்து பண்ணணும். ஸோ ஸ்லைடர்ஸ் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணோன்னா அந்த பாயிண்ட்டோட பொசிஷன் என்னவோ அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் போய் உட்காரும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டை செலக்ட் பண்ணும்போது ரெண்டாவது பாயிண்ட்டுக்கான பாயிண்ட் என்னவோ அது போய் ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து உட்காரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஷீட்டில் போய் உட்காரும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி.
ஆக்டிவிட்டி. ரெண்டாவது ஆக்டிவிட்டி என்னதுன்னா வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் வேல்யூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி கிராஃபிக்கலாக வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து ரெண்டாவது ஆக்டிவிட்டி. அதை வந்து நம்ம ரிலேட்டிவ் காப்பியாகவும் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ ரிலேட்டிவ் காப்பினா என்னதுன்னா வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு செல்லுலேயும் வந்து நம்ம என்டர் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு செல்லில் என்டர் பண்ணிவிட்டு அந்த ஹைலைட்டடு செல்லை வந்து அப்படியே கர்சர் வச்சு ட்ராக் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வேல்யூஸ் வந்து வித் இனிஷியல் வேல்யூ 1ஆகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இதனோட பாயிண்ட் எங்கே இருக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா வந்து கிராஃபிக்கல் வியூவில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து ரிலேட்டிவ் காப்பி அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது ஆக்டிவிட்டி. மூணாவது ஆக்டிவிட்டி அப்படின்னா லைன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிட். ஸோ ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது தான் வந்து மூணாவது ஆக்டிவிட்டி. ஓகேவா, ஸோ இந்த 3 ஆக்டிவிட்டீஸையும் வந்து இந்த வீடியோவில் பாருங்கள். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.